ஓம் நமோ நாராயணாயே. ஆண்டாள் திருவடிகளே சரணம். இன்று மார்கழி 8வது நாள், 8வது பாசுரம். திருப்பாவை கீழ்வானம் வெள்ளேண்டு. இந்த பாசுரத்திலே ஆண்டாள் உறங்கிக் கொண்டிருக்கிற இன்னொரு தோழி எழுப்புறார். கீழ்வானம் வெளுத்து விட்டது, எருமைகள் எல்லாம் மேய்ச்சலுக்கு அங்கங்கே போயாச்சு. பெண்ணே எழுந்திரு, இன்னும் நீ தூங்கிக் கொண்டிருக்கிறாயே. மற்ற பெண்கள் எல்லாம் தோழியர்கள் எல்லாம் நாங்கள் பாவி நோன்பு நோக்கும் இடத்திற்கு போக வேண்டும், மார்கழி நீராட வேண்டும் என்று அவசரப்படுகிறார்கள். ஆனால் நான் அவர்களை தடுத்து போக விடாமல் தடுத்து இங்கே அழைத்து கொண்டு வந்திருக்கிறேன். நம்ம எல்லோரும் சேர்ந்துதான் போய் பாவை நோன்பு நோக்க வேண்டும் என்று. இதுல என்ன தெரியுதுன்னா, ஆண்டாள் ஒவ்வொரு திருப்பாவையிலும் மக்களுக்கு நிறைய தோழிகளுக்கு அறிவுரை சொல்ற மாதிரி உலக மக்களுக்கும் நிறைய அறிவுரை சொல்றா. நம்ம மட்டும் இறைவனை அடையக்கூடாது, எல்லோரும் சேர்ந்து இறைவனை நாட வேண்டும், அவன் புகழ் பாட வேண்டும். சுயநலம் கூடாது. நான் மட்டும் கடவுளை இறைவனை நினைக்கணும், அவன் புகழ் பாடணும், அவனுடைய அருளை பெற வேண்டும் என்று எண்ணாமல் ஆண்டாள் எல்லா தோழிகளெல்லாம் தன்னோட ஐஷன் எல்லாரும் அந்த பகவான் நாமத்தை பாட வேண்டும், அவன் அருளை பெற வேண்டும் என்று நினைக்கிறார். என்ற ஒரு நல்ல இடம். அதுதான் கூட்டு பிரார்த்தனை சொல்லுவோம் இல்லையா. சுயநலம் கூடாது என்கிறாள் ஆண்டாள். ஒவ்வொரு திருப்பாவிலும் ஒவ்வொரு கருத்து இருக்கு. தோழி எழுப்புறா, எழுந்திருமா, நாங்களாம் உன்னை கூவி கூவி அழைக்கிறோமே, நாங்க போகணும் அவசரப்பட்டு கொண்டிருக்கிற தோழிகளையெல்லாம் போக விடாமல் தடுத்து உன் வீட்டு முன்னாடி வாசல் நின்று கூவி கூவி உன்னை அழைக்கிறோம். கோதுகலமுடைய பெண்ணே, எப்பொழுதும் சந்தோஷமாகவே இருப்பவளே, அந்த எப்பேற்பட்ட கண்ணன், அதாவது கம்சனால் அனுப்பப்பட்ட கேசி என்ற குதிரை வடிவத்தில் வந்த அரக்கனின் வாயை பிளந்து அவனை கொன்றவனும், முஷ்டிகர் போன்ற மற்ற மல்லர்களை கொன்றவனுமாகிய கண்ணனையும் அந்த எம்பெருமானையும் தேவாதி தேவனுக்கெல்லாம் தலைவனாகிய அந்த வைகுந்தனை நாம் சேவித்தால் அவன் என்று ஆனந்தப்பட்டு நமக்கு உடனே அருளை தர காத்திருக்கிறார். எழுந்திரு என்று ஆண்டாள் அழகாக அந்த தோழியை எழுப்புகிறார். என்று எருமை வீடு கீழ்வானம் வெள்ளென்று எருமை வீடு மெய்வான் பரந்தன கொள்ள பிள்ளைகளும் போவார் போகில்தாரே போகாமல் காத்துண்டே போவார் போகில்தாரே போகாமல் காத்துண்டே கூவுவான் வந்து நின்றோம் போது கதமுடைய பாவார் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானே மலரை பாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தார். என்றாராய்து அருளேனோ எம்பாவாய்.